அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி மார்க்கெட் அனலிசிஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி தான். பிடிசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் செல்லிங்காக சொல்லியிருந்தோம். எதுக்காகனா, இந்த ஒரு செல்லிங் பேட்டர்ன் தெரிஞ்ச உடனே நம்ம செல்லிங்காக சொல்லியிருந்தோம். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், வித்தின் இந்த ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இருந்துச்சு. 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆக, அது க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% கீழே க்ளோஸ் ஆகிருந்தா நம்ம வந்து செல்லிங் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் செல்லிங் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே க்ளோசிங் ஆகலை. மேலே போனோடனே ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் அப்படியே சைட்வேஸில் மேலே போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்க்காதவங்க திரும்பி போய் அந்த வீடியோவை பாருங்க. பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஒரு சின்ன புல் பேக் மாதிரி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பையிங் சைடே இருப்போம். இப்போதைக்கு செல்லிங் இல்லை, சரிங்களா? அந்த டைம் செல்லிங் தான் நம்ம செல்லிங் தான் பார்ப்போம். சரி, எத்தீரியம் இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக பார்க்க வேணாம். 1000 பெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செல்லிங் தான் சொல்லியிருந்தோம். சொல்லுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல லெவலுக்கு கீழே இறங்கிட்டு தான் இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து பையிங்லாம் இல்லை, நம்ம செல்லிங்கில் வச்சுக்கலாம். 1000 பெப்பு ஒய்ஃபும் அதே தான், கீழே தான் இறங்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ப்ராஃபிட்டை மட்டும் முடிஞ்சால் இந்த அளவுக்கு இங்கக்குள்ளே க்ளோஸ் பண்ண பாருங்கள். இது வந்து விற்கிறது கொடுத்தா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்காக நான் பார்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு பாருங்கள். எனக்கு மார்க்கெட் இப்போ மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் ஆக சான்ஸ் நிறைய இருக்கிறனால நான் கொஞ்சம் செல்லிங்க்கு நல்ல இன்வால்மெண்ட் பண்ணேன். பட் ரொம்ப அக்ரெசிவாக பண்ண வேணாம். மாஸ்க் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மார்க்கெட்டாக தான் இருக்குது. மேலே போவோம், வெயிட் பண்ணலாம், பை பண்ணலாம். இல்லை அகைன் கூட நீங்கள் பை பண்ணச்சா இந்த லெவலுக்கு பை பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாப் லாஸ் எப்பயும் கூட கீழே அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் நமக்கு சேஃப்டி, ரொம்ப ரொம்ப பெரிய சேஃப்டி அதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎன்யூடி வந்து நான் திரும்பி அகைன் வந்து பையிங்காக சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் பேட்டர்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது அப் சைடு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பை பண்ணிக்கோங்க பிஎன்யூடியை, சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு வாரம் நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டோஜி நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். நல்லா செல்லிங்காகவும் தெரியல, பையிங்காகவும் தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து நல்ல ஒரு கணக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போயிடும். மோஸ்ட்லி டோஜி பார்த்தீங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணது பெட்டராக இருக்கும். புதுசாக 2 கிரிப்டோ சொல்கிறோம். NKN இதை வந்து நம்ம அனலைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸ் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கிறதுனால நான் வந்து பையிங்க்கு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸு இப்போ 2 விஷயம் ஒன்று நடக்க வாய்ப்புது. ஒன்று இங்கே சம்திங் கேண்டில்ஸ்டிக் கிரியேட் ஆகிருக்கும், இல்லை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சின்ன சின்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பையிங்கா செல்லிங்கா எந்த மாதிரின்னு தெரியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். பட் பையிங் பண்ணால் சொல்கிறேன், செல்லிங் கிடையாது. அந்த லாஸ்ட் ஒன் நம்ம ஐடிக்கும் நம்ம ஏன் சொல்கிறோம்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆஸ் வெல் அஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐடி. ஐ மீன் வெயிட் அ மினிட், இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மேலே போய்க்கலாம். ஒரு சின்ன புல் பேக் கீழே இறங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஐடியை கூட நம்ம பை பண்ணலாம், பெட்டரானதாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மேலே போயிருக்கலாம். ஸோ இப்பயுமே வந்து நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுக்குறது பெட்டரான இந்த லெவல் எங்கே வேணால் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கேற்ற ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வைக்கிறது எப்பயுமே நமக்கு பெட்டர். இல்லை இன்கேஸ் எங்கே வைக்கணும் கிடைக்கினா கூட இந்த லெவல் இந்த விக்கு கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம டார்கெட் கொடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த செகண்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், நம்ம சொல்கிறது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் 90% பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் போதும். ஏன்னா 1-2 ப்ராஃபிட் ஆனாலும் பரவாயில்ல, மீதி நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீதி ப்ராஃபிட் வரும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். தவிர ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ராஃபிட் ஆகணும்னு பார்த்தோம்னா வாய்ப்பில்லை. சில பேர்லாம் வந்து மொத்த அமௌண்ட்டும் ஒரே இதில் போடுவீங்க, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை சின்ன ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அது சைக்காலஜிக்கலி நிறைய தடவை இந்த மாதிரி பண்ண பார்த்து லாஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். கம்மியான ப்ரைஸ் போடுங்க, கம்மியான குவான்டிட்டி போடுங்க, கம்மியான அமௌண்ட்டை போடுங்க. கன்சிஸ்டன்சியாக எடுக்க பாருங்கள்.
இந்த வார்த்தைலாம் சில பேர் கெட்ட வார்த்தையாக இருக்கும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் வேணால் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூஆர்டி ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபேஸ் டு ஃபேஸ். ஸோ அதுக்கு வந்தாலும் நம்மளை வந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம். எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள்.